வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? விக்கல்ஸ் அவங்க சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். கில்லி ஸ்பூஃப் மாதிரி ஒன்று வீடியோ விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ, யாரு சாப்பிடுற ஓ, புருஷன் ஆ? என் செல்லம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஓ, தனலட்சுமி கல்யாணம் பண்ணா. ஓஹோ, பாண்டி சூப்பர்னே சூப்பர். நீ அண்ணனோட வரவித்தை பாத்தீங்களா? ரொம்ப நாளா உங்க அண்ணனோட வரவித்தை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவரே ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறாரு. வாய பண்றேன் எல்லாம் தப்பு. ஐயோ, தனலட்சுமியா? ஓ, கொலை பண்ண போறாங்களா? ஆமாப்பா, ஏதோ ரொமான்ஸ் நினைச்சேன். தப்பு 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 தப்பா வருது. ஐயோ, எனக்கு சாகர மாதிரிலாம் கனவு வந்துருச்சு. தப்பு 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 தப்பா கனவு வருது. என்ன பண்றதா? என்னங்க ஆச்சு? தனலட்சுமி, எனக்கு கெட்ட கனவு வந்துருச்சு. ஒன்னு ஏதாச்சும் தங்கச்சி அண்ணனோட சந்தோஷம். அது அது என் கனவுல யாரோ என்ன கொண்டுட்டு போறாங்க. ஏன் எதுக்கு நீ இப்படி சிரிக்கிற? உங்களை ஏங்க யாரோ வந்து கொலை பண்ணணும்? என்ன சொல்ற? உங்களை யாராலையுமே கொலை பண்ண முடியாதுன்னு சொல்றேங்க. நான் யாரு? முத்து பாண்டு. எனக்கு கூட இதே மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. ஆனா நான் பயப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நீங்க இருக்கீங்களே உயிரை கொடுக்க. அவர் ரியாக்ஷனை பாரு. செல்லம். சரி டாக்டர், சரி டாக்டர். ஏங்க, மாமாக்கு அவர் மனசு குளிர்ற மாதிரி ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையா பேசுவீங்களா? அதுதான் சிறந்த ட்ரீட்மெண்ட்டா. நீங்க அதை பண்ணிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு. பேசுவோம். அப்பா அப்பா, எப்போ ரெகுலரா சொல்லிட்டு இருப்பியா தமிழ்நாடு எங்க இருக்கும்? தமிழ்நாடு பின்னாடி. ஐயோ அப்பா அப்பா, தனலட்சுமி அப்பா வந்தார். அம்மா அம்மா சீக்கிரம் அம்மா, அம்மா அப்பா வந்துட்டாருமா. இருமா இருமா ஒரே நிமிஷமா டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்போம். ஒரு நிமிஷம். தப்பே கத்தாத அடிச்சிருவேன், கத்தாத. ஹலோ டாக்டர், அப்பா பின்னாடி திரும்பி தமிழ்நாடு பின்னாடி இருக்குன்னு சொன்னாரு. அப்படியே கீழே வந்துட்டா டாக்டர். என்ன சொல்றீங்க? நான் தான் அப்பா எக்காரணத்தை கொண்டு திரும்பவே கூடாதுன்னு தனலட்சுமி கிட்ட சொன்னேனே. என்ன சொல்றியா? தனலட்சுமி அப்பா பின்னாடி திரும்ப கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரா? அட ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேன். அட விடுங்க, மாமா எதுக்கு பின்னாடி திரும்ப போறாரு? அம்மா அம்மா எங்க இருக்க? உன் பையன் முத்துப்பாண்டி வந்திருக்கேன். அம்மா 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 எங்க இருக்க? நீ கிச்சன்ல இருக்க? நீ எங்க போயிட்ட? முத்துப்பாண்டி கூப்பிடல. எங்க? அம்மா அம்மா எங்க இருக்க? எங்க இருக்காங்க? எங்க இருக்க? நீ எங்க போயிட்ட? அவனை தொலைவிட்டு இருக்கலாம். அம்மா 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 எங்க இருக்க நீ? அம்மா அம்மா எங்க அம்மா போற? எங்க போறதே தெரியலையே. அச்சோ, என்னடி அத்தை அத்தை லெட்டர் அரே, எனக்கு லெட்டர் படிக்க தெரியாது. காலேஜ் முடிச்சு வந்து என்னெல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கு. அத்தை என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு கெட்டது நடந்த வீட்டுல உடனடியே நல்லது நடக்கணும்னு ஓடி போயிட்டாங்களாங்க. அதாவதுங்க, இப்ப நம்ம வீட்டுல ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா உடனடியே ஒரு நல்லது நடக்கணுமா? கெட்டது உங்க அப்பா இறந்து போனது, நல்லது உங்க அம்மா ஓடி போனது. ஆனா அந்த நல்லது உங்க அம்மாக்கு மட்டும்தான். என்ன பண்ண முடியும்? நான் ஓடி போகும்போது என்ன வந்து பிடிச்சிக்க, உங்க ஆத்தாவை பிடிக்க முடியுமா? அப்படிதான் கேட்டுருவாங்கன்றதுனால நம்ம ஊரு ஃபுல்லா போயிட்டு உங்க அம்மா ஓடி போனது சொல்லாம காசி யாத்திரை போயிருக்காங்கன்னு சொல்லிடலாம். அப்படியே காணாம போனவங்களாவே இருக்கட்டும். வாங்குதா தனலட்சுமி? சார், சிவசுப்ரமணியம் சார், எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் பரவாயில்ல. சென்னையில என் ஃபேமிலிக்கும் நிறைய நியூசன்ஸ் இருந்துச்சு. ஓட்டேரி நரி, திமில் குப்பம் வவாலு இப்படின்னு எங்களுக்கு நிறைய நியூசன்ஸ் இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து என் ஃபேமிலியை காப்பாத்தி ஒரு வழியா மதுரை கூட்டிட்டு வந்துட்டேன். ஓஹோ, அறிவாள போலீஸ் தான் பிடிச்சிருக்கேன். எனக்கு அதெல்லாம்
முக்கியம் இல்ல. விஜய் அப்பா எப்படியாவது எங்க அம்மா தொலைஞ்சு போனாமா கண்டுபிடிச்சிருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். முடியாது. ஏன் முடியாது? ஏய் இவ்வளவு பேசுறியே, போட்டோ கொடுத்தியா? தப்பு பண்ணிட்டா போலீஸ். இது அறிவாளி போலீஸ், அதான் கேட்டிருக்கு. டேய் போய் போட்டோ எடுத்துறாங்கடா. போட்டோ எடுத்து கொடுத்தா கண்டுபிடிச்சிரல. கண்டிப்பா போகும்போது கொடுத்துறோம். இவன் யாரும் ஜர்க்கினை போட்டு நடு வீட்டுல ஜாக்கிங் போயிட்டு இருக்கான். என் பையன் தான். காலையில ஜாகிங் அனுப்புனா சாயந்தரம் வரைக்கும் போயிட்டு இருப்பான். என் பையன் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இல்ல ஒரு யூடியூபர் அப்படின்னு சொன்னா எனக்கும் பெருமையா இருக்கும். இன்ஜினியரிங் முடிச்சு சும்மா இருக்கான். தப்பு பண்றான் உங்க பையன். மிஸ்டர் முத்துப்பாண்டி, சொல்லுங்க. ஒரு பேட் நியூஸ். என்ன? இங்க ஒரு பணத்தை பார்த்தோம். எது நான் கொலை பண்ண போனோமா? அது ஏறத்தாழ உங்க அம்மா மாதிரியே இருக்கு. அம்மா மாதிரியா? ஆனா ஒரு வியர்டான எவிடன்ஸ் இங்க கிடைச்சிருக்கு. அதை சொல்லியா ஃபர்ஸ்ட்? இது வரைக்கும் என்னோட சர்வீஸ்லயே நான் பார்க்காத ஒரு வியர்ட் எவிடன்ஸ். என்னன்னு சொல்லியா ஃபர்ஸ்ட்? உழப்பிட்டு இருக்காதா? இந்த பணத்தை சுத்தி ஒரே பொரியா இருக்கு. பொரியா? சாதா பொரி இல்ல, கார பொரியா? சொல்ல அம்மா விஷயமா நம்ம போலீஸ்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. எங்க போயிருந்தாலும் புரிய வச்சு பிடிச்சிடலாம். பொரியா செட் பண்றாரோ? ஐயோ எங்கடா இருக்கீங்க? கூப்பிட்டா வரமாட்டீங்களாடா? அவனுங்க வரமாட்டானுங்க. வந்துட்டாரு. யாரா நீங்க செல்லத்தோட கையை பிடிச்சிருக்க? அவன் என் சாமிடா, அவன் என்ன குத்துறா பரவாயில்லடா. ஆனா அதுக்கு செல்லத்தோட கையை பிடிச்சிருக்க பாத்தியா? செல்லாத புடி. இந்த கையில தான் உருண்டை போடுவேன். செல்லவாடி குத்தி என்ன கொல்ல. ஆடா பாவத்தை. இந்த மாதிரி எடுத்துருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படிதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க பழி வாங்கிருக்கு. கண்டிப்பா பழிதான் வாங்கிருக்கு. ஏன்னா அத்தனை பேர் கொன்னுட்டு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா யோசிச்சு அந்த பொறி போட்டது அதெல்லாம். நான் என்ன இதை காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சதான் காரா பொறி. நல்லா நான் வச்சு அவர் ஒவ்வொரு இதுக்கும் ரியாக்ஷனா வாய பழகிறதுல சிரிப்பா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.